கல்வி வீடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமணி, கெரியர் கவுன்சிலர். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதுனா, செலவு கம்மியாக கட்டாயம் வேலை தரக்கூடிய படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இந்த வரிசையில் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சுகர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்சஸ் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன், அதாவது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் திருவெறும்பூர், நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை சாங்ஷன்டு இன்டேக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 60 சீட்டு தான். இதில் என்னென்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதாவது நீங்கள் அந்த கவுன்சிலிங் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸு. இது நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியறதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுகர் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படித்தவங்க தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, முடிச்சுட்டு இதில் இன்ஜினியரிங் மேற்படிப்பு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் சுகர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு கான்பூரில் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் படிக்கலாம். இது மாதிரி சுகர் ரிஃபைனரிங், சுகர் ப்ராசஸிங், இது மாதிரி கோர்சஸ் வந்து அவங்களுக்கு அந்த அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா, இது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட உடன்படிக்கை பண்ணி ஒரு 5 பாலிடெக்னிக் காலேஜஸில் இது இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, அதாவது வந்து படிக்கும் பொழுதே உள்ள வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோர்சஸ் வந்து இந்த மாணவர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும். இதை படித்து முடிச்சோன்னா உங்களை டாட்டாவில் வந்து உங்களுக்கு வேலையும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 56 பாலிடெக்னிக்கில் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் வந்து இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மந்த்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டாட்டா ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது டாட்டா பவரோட சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து டிப்ளமோ இன் ரினியூவபிள் எனர்ஜிஸ், ஏன்னா இப்போ ரினியூவபிள் எனர்ஜி தான் வந்து இன் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அதிகமான பவர் நம்ம அதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விண்மில்லேருந்து நம்ம அவ்வளோ அதிகமான பவர், சோலார்லேருந்து அதிகமான பவர். இப்போ நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார்லேருந்து தான் உங்களுக்கு பவர் இருக்குது. இதே வந்து நம்ம சதர்ன் சைட், அதாவது வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்மில்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி டிப்ளமோ இன் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற கோர்சஸ் வந்து டாட்டாவோட சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் எடுக்கும்போது இந்த கோர்சஸ்லாம் எடுக்கிறது சாலச்சிறந்த முடிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் லைக் இந்தியாவோட டாப் 2nd மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து PGIMR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது எங்கே இருக்குன்னா சண்டிகரில் இருக்குது. இங்கே ஒரு இனோவேட்டிவான ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பால்மிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அயோத்தி படத்தில் கூட பார்த்துருப்போம், இந்த எம்பால்மிங் பண்ணுறது. அனட்டாமி டிபார்ட்மெண்ட்டில், மெடிக்கல் காலேஜில் அனட்டாமி டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து இதை வந்து செய்வாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துல தான் இங்கே தான் இருக்குது, ஒரு 6 சீட்டு தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, அது எஸ்பெஷலி தமிழக மாணவர்களுக்கு தெரியறதே இல்லை. ஃபீஸ் வந்து லெஸ் தென் 5,000 rupees தான் இது. ஸோ இதை வந்து மாணவர்கள் வந்து எடுத்து படிக்கிறது ரொம்ப பெஸ்ட். இன்னொன்று எய்ம்ஸ் ரிஷிகேஷ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இருக்குது, BSc ஸ்லீப் டெக்னாலஜி. இப்போ நிறைய வரக்கூடிய டிசீசஸே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிசார்டரில் தான் நடந்துட்டுருக்கு. இந்த ஸ்லீப் டிசார்டர் எதனால் நடக்குது அப்படிங்கிற செக் பண்ணக்கூடிய கோர்ஸாக இந்த கோர்ஸ் ஸ்லீப் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸையும் நீங்கள் எய்ம்ஸ் ரிஷிகேஷில் போய் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு பேராமெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதாவது எய்ம்ஸோட பேராமெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா T-Science அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இது இங்கே வந்து டார்ஜிலிங்கில் இருக்குது. இது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இங்கே வந்து BSc T-Science அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் டீ எஸ்டேட் மேனேஜர், அதே மாதிரி டீ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, டீ மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, இதிலெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா டீ, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டான் டீ, இது மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வேணும்னா இந்த பர்டிகுலர் கோர்சஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ இது மாதிரி வேறு என்னென்ன கோர்சஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கோர்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு தர்மாம்பாள் பாலிடெக்னிக்கில், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் விமனில் காஸ்மெட்டாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை, அது அந்த பாலிடெக்னிக்கில், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது முடிச்சிங்கன்னா கட்டாயம் மாணவிகள் எல்லாருக்குமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அது எஸ்பெஷலி இந்த காஸ்மெட்டாலஜி நீங்கள் படிச்சிங்கன்னா பியூட்டிஷியன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை தான் ஆஃபர் பண்ணுறாங்க.
அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. இங்கே எல்லாமே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லட்சங்களில் இருக்கும். இதே பர்டிகுலர் ஃபீல்டில் போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக கட்டி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் மதுரை, அதாவது தமிழ்நாடு பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போய் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோர்சஸ் வந்து இந்த லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 3 பாலிடெக்னிக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலும் இன் ஃபியூச்சரில் பயங்கரமான ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷனை சந்திக்கும் வரை, அன்டில் தென் பை ஃப்ரம் கலைமணி. தேங்க்யூ வெரி மச்.